ஊர் என்ன தொந்தரவு? கால் எந்த இடத்துலம்மா? வீங்கிக்குதுங்க. வீக்கம் இருந்துங்க. எந்த இடத்துலம்மா தொட்டு அப்படி தொடுமா? இதுலேருந்து போகிறாங்க. இது ரொம்ப நாள் இருந்திருக்கேன் முருகா. 4.5 வருஷம் இருந்துருக்குன்னு சொல்கிறானே. உங்களுக்கு எப்போ வந்து தெரியும்? ஐயா நீ சொல்கிறது லேச ஆரம்பிச்சிருந்து சொல்கிற, அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிற. ஆனால் அவன் சொல்கிற லேச ஆரம்பிச்சதுலன்னு சொல்கிறான். எனக்கு இப்போ 1 வருஷமாக தான் தொந்தரவு. 4.5 வருஷம் ஆச்சு. பெருசாலாம் இல்லை, அப்படியே பைய கரையாந்திங்கிற மாதிரி தீங்குது. இப்போ தான் ரொம்ப முடியாமல் இருக்குது. இப்போ எனக்கு இந்த 4 மாதமாக தான் சுத்தமாக பாட்டுக்கு போக முடியாமல் முடக்கி உட்கார வச்சிருச்சு. சரியா? நடக்கவே முடியாது. 4 எட்டு நடந்து உயிர் வரும். நடந்துட்டால் பிரச்சனை இல்லை, அது பாட்டில் போயிடலாம். உட்காந்து எந்திரிக்க டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியாது. உண்மையா பையா? கால் எப்பவும் போல் நார்மலாக கட்ட முடியல. 590 கொடுப்பான். நாளையிலேருந்து 3 நாள் வரணும்ப்பா. சரி. அதுக்கடுத்து 11 நாளைக்கு ஒரு முறை 13 தடவை நீங்கள் வரணும்ப்பா. நாளையிலேருந்து 3 நாள் வந்துட்டு அதுக்கடுத்து 11 நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து 3 நாள் வரணும். அதுக்கடுத்து 11 நாளைக்கு ஒரு முறை. உங்களுக்கு எத்தனை தடவை வர சொல்லிச்சு? நாளையிலேருந்து 3 நாள், அடுத்து 11 நாளைக்கு ஒரு முறை எத்தனை தடவை வர சொல்லிச்சு? 3 நாளைக்கு 11 தடவை 3 நாளைக்கு ஒருக்க வர சொன்னாங்க. நாளையிலேருந்து 3 நாள் தொடர்ந்து வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் 11 நாளைக்கு ஒரு முறை எத்தனை தடவை வர சொல்லிச்சு? அப்புறம் 3 நாளுங்கிற இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நாளையிலேருந்து 3 நாள் தொடர்ந்து வரணும் தம்பி. அதுக்கப்புறம் 11 நாளைக்கு ஒரு முறை வரணும். அது எத்தனை தடவை வர சொல்லிச்சு உங்களுக்கு தெரியலையா? சரி, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அங்கே போய் கேட்டுக்கோங்க. 2 கால் ஜோடி வெட்டிப்பா. 590 கொடுப்பா. 90 கொடுப்பா. நாளைக்கு வரப்போ நீ கொடுத்துக்கலாம்ப்பா. உங்கள்கிட்ட மருந்து பணம் எழுதி போடுவாங்கப்பா. மருந்துன்னு வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம்ப்பா. பணமும் வந்துச்சு, நீ இந்த பணத்தை நீ வீட்டுக்கு கொண்டு போய்க்க வேண்டியது. அப்போ நீ எவ்வளோ கொடுக்குறியோ அது வீட்டுக்கு கொண்டு போய்க்க வேண்டியதான். கொண்டு போய்க்கிறியா? பணம் நீ வீட்டுக்கு கொண்டு நாளைக்கு வந்து நீ மருந்து பாக்கி கொடுத்துட்டு மருந்து வாங்கிக்கோ. சரிங்க. இல்லை இன்றைக்கி மருந்து வாங்கிக்கலாமான்னு கேட்குறேங்க. ஐயா இன்றைக்கி நீ முழு பணம் கொடுக்குறேன் கொடுத்துருவான். சரிங்க. இல்லை அப்படின்னு நான் அப்போ இன்றைக்கி பாக்கி கொடுக்காம நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னா உங்கள்கிட்ட உடனே நான் பையன் பணம் வருதுன்னு சொல்லி வாங்க மாட்டான். புரியுதா? 2 சீட் எழுதுவான். ஒன்று மருந்து ஒன்று பணம்னு எழுதுவான். எழுதி உங்களுக்கு முன்னாடி முருகனுக்கு முன்னாடி போடுவாங்க. அதில் வந்து மருந்துன்னு அந்த முருகன் சீட்டு கையில் எடுத்தானா அவனுக்கு மீதி பணத்தை பயன் மருந்து கொடுப்பான். பணம்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கியோ அந்த பணம் உங்கள் கையில் திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். நீ கொண்டு வந்த பணத்தையும் திரும்பி வீட்டுக்கு கொண்டு போய்க்க உனக்கு மருந்து கொடுக்க மாட்டான். உனக்கு உத்தரவு இல்லை. அடுத்த ட்ரிப்பு நீ வந்தாலும் உனக்கு மருந்து தர மாட்டாங்க. நீ ஏன் வாழாண்டே எனக்கு மருந்து வேணும்னு ஒரு 5 தடவை 6 தடவை தொடர்ந்து கேட்டால் தான் தருவோம். அவன் சொல்கிற வாக்குப்படி நீங்கள் வாங்கிக்கணும். என்னப்பா வாங்கிக்கிறியா இல்லை உத்தரவு கேட்டு வாங்கிக்கிறியா? புரியல. மருந்து இப்போ வாங்கிக்கிறீங்களா இல்லை நாளைக்கு உத்தரவு கேட்டு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி செஞ்சாலும் சரி எனக்கு தெரியும். எனக்கு வேதனை இல்லை, உன் வேதனைக்கு சொல்லு வேணும்ல வாங்கி கொடுங்க. இன்றைக்கி வாங்கிக்கிறேன். 90 ரூபா மட்டும் எனக்கு சேஞ்ச் விடு. இல்லை கூகுள் பே இருந்தால் பண்ணி விட்டுரு. பேமெண்ட் வேலை பரிசாமி. ஆஸ்பத்திரியில் எலும்பு ஏட்டப்போ பார்த்தீங்க? பொள்ளாச்சி. ஒன்றும் எடுபடலையா? அவங்க சரியாயிடுச்சுட்டாங்க, எலும்பு சரியாயிடுச்சுட்டாங்க. அப்புறம் வலிக்குது? அப்புறம் வீக்கமும் கால் தராமல் எடுக்க முடியல. அப்புறம் கேட்க வேண்டியது என்ன? நீங்கள் சரியாச்சுன்னு சொல்கிறீங்க, என்னால் கால் நடக்க முடியல வலி ஆகுதுன்னு சொல்லி கேட்க வேண்டியது. போனால் அந்த ஆயில் மட்டும் மாத்திரை அதெல்லாம் கொடுக்குறாங்க. சரி போ. உங்களுக்கு 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறேன்? சரி வச்சுருப்போம்.